இன்றைக்கி நாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. ஸோ மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோம் அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 6ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்ததொரு மாத கிரக பெயர்ச்சிகளை பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றாருங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல சொந்த வீட்டில் அமர இருக்கின்றாருங்க. அதே மாதிரி செப்டம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து லாபாதிபதி சனி பகவானுடைய ஒரு பார்வை பெறுகின்றாருங்க. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியை சனி பார்க்கறதுனால செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு எல்லாமே புது வேலை கிடைக்க இருக்கின்றது செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ளே. அதே போல் உங்களுடைய ஒரு ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேற இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நன்மையில் முடிய இருக்கின்றது. எப்போது அப்படின்னா, செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு வெளிநாடு போகணும், இல்லை ஒரு காரியத்தை சாதிக்கணும், ஒரு அதிகாரியை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியை 6ஆம் இடத்துல அமர்ந்து லாபாதிபதி சனியினுடைய பார்வை பெறுகின்றார். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியை சனி பார்க்கறதுனால நினைத்தது அப்படிங்கிறது நிறைவேறும். அவர் உங்களுக்கு லாபாதிபதி அப்படிங்கிறதுனால, மேலும் 10ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது முன்னேற்றம் இருக்கும். வேலை தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புது வேலை என்பது கிடைக்கும் செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ளே மேசம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியை 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது மன தைரியம் அப்படிங்கிறத கொடுக்கும். பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கும். சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க முடியும். செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே நன்மையில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றார். அப்போது பொதுவாகவே ராசிக்கு அதிபதி ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்.
அதாவது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரும். அதே போல் எங்கே போனாலும் ஒரு காரியம் அப்படிங்கிறது வெற்றியில் முடியும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும். சென்ற இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்கும். உத்தியோக விஷயத்தில் கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, அதில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். செப்டம்பர் 13 தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்கும் வியாபாரத்துறையில் இருப்பவங்களுக்கு. அதே போல் ஒரு தொழில் பண்ண போகிறீங்க, புதுசாக ஏதாவது தொழில் செய்ய போகிறீங்க, இல்லை கூட்டாக தொழில் செய்ய போகிறீங்க, தொழில் பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னா செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு புதிய தொழில் பார்ட்னர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல் மேசம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால மனைவி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. பாருங்கள், மேசம் ராசிக்காரர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 45 நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க மேசம் ராசிக்காரர்கள். அதே போல் மேசம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேசம் ராசிக்காரர்களுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. பொதுவாக 4ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. தாயாருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு யோகம் கொடுக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கேட்ட இடத்துல ஒரு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. மேலும் சுக்கிரன் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 14 தேதிக்கு பிறகு ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவை நோக்கி பயணிக்கிறாருங்க. அப்போது எப்போது சுக்கிரன் உங்களுக்கு கேதுவோட நெருக்கமாக இருப்பார் அப்படின்னா செப்டம்பர் 27, 28, 29, 30 இந்த தேதிகளில் சுக்கிரன் கேதுவோட நெருக்கமாக இருப்பார். அப்போது மேசம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால செப்டம்பர் 28, 29, 30 இந்த தேதிகளில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு வீண் விவாதங்கள் இதெல்லாம் ஆகாது செப்டம்பர் 28, 29, 30 இந்த தேதிகளில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தேதிகளில் உங்களுக்கு இந்த பணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி கேதுவை நோக்கி பயணிக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. எப்போது அப்படின்னா செப்டம்பர் 29, 30 இந்த ஒரு தேதிகளில், 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கணும். அதே போல் ஒரு தொழில் பார்ட்னருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. அதே போல் நண்பர்களுக்குள்ளே கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை தெரியும் செப்டம்பர் இந்த 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில். அதே போல் ஏதாவது ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் வெளிநாடு செல்வதை தவிர்த்திடலாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வளமாக இருக்கிறதுனால எதையும் வெல்லக்கூடிய ஒரு பராக்கிரமம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சூரியன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வலுவாக இருக்கிறாரு. சூரியன் 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாரு. சூரியன் கேதுவோட எப்போ நெருக்கமாக இருப்பார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில். அப்போது இந்த செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் புதிய முடிவுகள்ங்கிறதே எடுக்கக்கூடாது. உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரும் செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில். அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஒரு சிலர் குழந்தைக்காக, அதாவது இந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு செப்டம்பர் 7, 8, 9 இந்த ஒரு 10 இந்த தேதிகளை தவிர்த்திடணும். இந்த ஒரு தேதிகளில் நீங்கள் போயிட்டு டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு சரியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்த ஒரு காலகட்டத்தில் டாக்டரை பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு தராது. அப்போது இந்த குழந்தைகள் வேண்டி நீங்கள் மருத்துவ செலவு செய்கிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் தவிர்த்திடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இருக்காது. இந்த ஒரு காலகட்டத்தில் புதிய திட்டங்கள் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில்.
அதே போல் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில். அதே போல் மேசம் ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான புதன் பகவானும் பார்த்திங்க அப்படின்னா கேதுவோடு நெருக்கமாக இருப்பார். அப்போது குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆபரணங்கள் ஏதாவது திடு போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆபரண விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த செல்ஃபோன்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். மேசம் ராசி பெண்கள் செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். ஏதாவது உங்களுக்கு இந்த ஆபரணங்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் அதிபதி கேதுவை நோக்கி போகிறாரு. அப்படிங்கும்போது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில். ஒரு வேலைக்காக அடுத்தவங்களை நாடி போகும்போது இந்த செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளை தவிர்த்துடலாங்க. அதே போல் மேசம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சனி பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. யார் எல்லாமே வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சென்று பிழைக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 7.5 சனி கடுமையான பாதிப்புகளை கொடுக்காது. அதே மாதிரி சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த 7.5 சனி 2வது சுற்றி வரக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றமான காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு உயர்வான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா அது பொதுவாக 7.5 சனி காலமாக தான் இருக்கும். அப்போது 2வது சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு அதிக கெடு பலன்கள் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வேறு ஒரு மாநிலம், வேறு நாட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு 7.5 சனி வந்தாலும். அதே போல் 7.5 சனி என்றைக்கு வருதோ அன்னையில் இருந்து கொஞ்சம் உஷாராக இருப்பதுங்கிறது நல்லது. உங்களுக்கு 2025 மார்ச் 29ஆம் தேதி தான் 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பித்தது. அப்போது இந்த 2025 மார்ச்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் உங்களுக்கு 7.5 சனி இருக்கும். அப்போது இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நம்ம விழிப்பாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம தவிர்க்க முடியும், குறைக்க முடியும். அதே போல் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மனசில் கொஞ்சம் தைரியம் குறையிற மாதிரி இருக்கும். அதனால் தைரியத்தை விட்டுறக்கூடாது மேசம் ராசிக்காரர்கள். அதே போல் மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ளார பாருங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் எல்லாமே செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ளே ஒரு வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியை அந்நிய கிரகமான சனி பகவான் பார்க்கறதுனால. அடுத்து மேசம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போது மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 27, 28 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்மளுடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் போது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். ஸோ அந்த நாட்களில் இந்த பதட்டம், படப்படப்பு, தெளிவில்லாத நிலை, மனப்பதட்டம் இதெல்லாம் கொடுக்கும். ஸோ சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்த்திடணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள் கண்டிப்பாக அணியணும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசக்கூடிய நாள் இந்த சந்திராஷ்டம நாட்கள். மேலும் மிகச்சிறந்த நன்மை நடக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபடுங்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.